அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பச்சைப்பிள்ளைங்கோவின் யூடியூப் சேனல் அண்ட் இது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ரியாக்ஷன். என்ன சிரிப்பு பாத்தீங்கன்னா, நம்ம தளபதியோட இப்ப அவர் இந்த அரசியல் வாழ்க்கையில போயிட்டாரு இல்லையா, அதுக்கு பாத்தீங்கன்னா அவர் டிவில இருந்து 2-3 பாடல் வெளியாக்கியிருந்தாரு. 2 பாட்டு வெளியாக்கியிருந்தாரு. இப்ப 3வது ஒரு பாட்டு வந்திருக்கு. கேம்பெயின் சாங் சொல்லிட்டு ஒண்ணு வெளியாக்கியிருக்காரு டிவில இருந்து. அது பாத்தீங்கன்னா தளபதி வாய்ஸ்ல இருக்குமான்னு தெரியல, தமன் அண்ணனோட அந்த இசையா இருக்குமான்னு தெரியல. அவரான்னு தெரியல. ஆமா, இப்போ 2 பாட்டு அவர் தான். கண்டிப்பா இப்பயும் அவராதான் இருப்பாரு. ஆனா சத்தியமா சொல்றேங்க, அது செம்ம பாட்டுங்க. அந்த 2 பாட்டும் உங்க விஜய் உயிரென வரனா அப்படி சினிமா பாட்டோட ஹைப்பா இருந்தது. கேட்டுட்டு இருந்த பாட்டுலாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த மொதல் பாட்டும் நல்லா இருந்துச்சு. வெற்றி கலக கொடியே இருந்தது, செம்மையா இருந்துச்சு. சோ ஐ திங்க் இந்த பாட்டும் செம்மையா இருக்கு. அந்த கேம்பெயின் இல்ல, இந்த மாதிரி கட்சி பாட்டை லூப்ல கேட்டது நம்ம பசங்களா தான் இருக்கும் நினைக்கிறேன். பாட்டை மட்டும் தான் நான் கேட்டேன். சரி வாங்க இந்த பாட்டை கேட்டுருவோமா? கேட்டுலாமே. ஓகே, லெட்ஸ் கோ. சின்னம் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். இசலே அடுத்த பேங்க் இருக்கு. ரூபாய் 15,000. தண்ணி பொறுத்த படிச்சு வரான், விசில் ஒண்ணு அடிச்சு வரான், கதைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமுச்சுனா, வெற்றி அடைஞ்சா ஒலிக்குச்சுனா, தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. பணத்தை சேர்க்கும் இந்த அரசியலை தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே. காசை வாங்கி ஒன்ன வித்துடாம வாணி, ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே. தமிழ் தூங்காமட்டே, கிளி தூங்காதுடா, இந்த வெங்கட்டின் வாங்காதுடா. எத்தனை மன்னனை ஒத்திக்க வச்சவன்டா. நான் தன்னந்த நீயாள நம்ம பாரு. கொஞ்சம் நகுந்தேன்னா இங்க 8 கோடி பேரு. நரல பாஞ்சு ஸ்டேட்டு, எங்க விசில் சத்தம் கேட்டு, விசில் கடி ஓட்டு. எல்லாம் ஊர்ல இருந்து வராங்க. நான் மலேசியா தானது. எல்லாம் பேக் ஷாட்டுங்க.
மாறன் கையில் எங்க விசில் சேரும் திருடங்க கையில் சேர்ந்திருக்காது யாரடிச்சாலும் கொண்டாட்ட சத்தமாகும் தப்பு செஞ்ச நெஞ்ச தூங்க விடாது இறையால வந்தவன் கதை மாறுது அது தாங்கும் மக்களுக்கு குடையாகுது தமிழ்நாட்டை விசிலடிக்க ரெடியாகுது தமிழ் பொங்காமட்டே கிழி தூங்காதுடா இந்த வெள்ளை பின் பார்க்காதுடா எத்தனை மத்தனை ஒத்திக்க வச்சவன்டா நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு கொஞ்சம் நவந்தானா நீங்க எட்டு கோடி பேரு நிரல போது கேட்டு எங்க விசில சத்தம் கேட்டு நல்ல வந்த பாட நீ விசில கடி ஓட்டே அடி 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 வராதே புலியடிக்க வராதே உங்க விஜய் நான் வர விசில் அடிக்க ரெடியா அண்ணா ரெடி அண்ணா எங்க வாக்குச்சாவடி எங்கன்னு சொல்லுங்க. ஆனா நாங்க ஓட்டு போட முடியாதுங்க. ஓட்டு போட முடியாதுங்க. அண்ணனே கேக்குறாரு விசில் அடிக்க ரெடியா அப்படின்றாரு. சூப்பர்ண்ணே. ஆனா என்ன எங்களால வாக்கு போட முடியாது. கான்ஃபிடென்ட்டா இருங்க. ஆமா, அவர் எப்போ சொல்றது எல்லா ஸ்பீச்சுக்கு பின்னாடி வந்து கான்ஃபிடென்ட்டா இருங்க அப்படின்னு சொல்லுவாரு. தமிழ்நாட்டு மக்களும் கான்ஃபிடென்ட்டா இருக்கும், நாங்களும் கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கோம். 22 நாள் தான் இருக்குதுங்க. மொத்த தலையெழுத்தே மாற போற அந்த ஒரு நாள். ஸோ நாங்க வந்து என்ன சொல்ல முடியும்னா, போய் ஓட் போடுங்க. அதுதான் மெயினான விஷயம். ஓட் போடாமலாம் இருக்காதீங்க, போய் ஓட் போடுங்க. கண்டிப்பா எல்லாரோட ஓட்டம் வந்து கணக்கு தான். அதனால வந்து இல்ல எனக்கு வயசாயிருச்சு என்னால போக முடியாது அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பா எல்லாரும் போயிட்டு ஓட் போடுங்க. மாற்றம் உங்க கையில இருந்தா வரப்போகுது. ஸோ நீங்க ஓட் போட்டாதாங்க மாற்றம் நடக்கும். அண்ட் பாட்டும் பாத்தீங்கன்னா சூப்பர் பேங்கருங்க. 3 பாட்டுங்க. படத்துல வர மாதிரி எல்லா ஆல்பமும் ஹிட் மாதிரி 3 சாங் சரவெட்டியா இருக்கு. ஆமா, இந்த பாட்டு கொஞ்சம் லாங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஒவ்வொரு வரியும் மீனிங்ஃபுல்லான வரி. இந்த லிரிக்கல் வீடியோல வந்து லிரிக் வரனால அதை படிக்கும்போது ஓகே தெரியுது, புரியுது. நீங்க கேட்டா கூட அவ்வளவு புரியுமான்னு தெரியல. ஆனா அந்த லிரிக்கா வரும்போது ஒன்னொன்னையும் படிக்கும் போது வந்து எஸ் அது எங்களுக்கே அப்படி ஹார்ட் டச்சிங்கா இருக்குன்னா அங்க இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் ஓடி இருப்பேன் வாக்குச்சாவடி நேரத்துக்கு போயிட்டு கடையில போயிட்டு நிறைய விசில குடுங்கன்ட்டு டெய்லி ஒரு கலர் விசில் அடிச்சுட்டே இருப்பேன். என்னங்க சூப்பரா இருந்துச்சு. ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா வந்த 3 பாட்டுல எனக்கு மொதல் பாட்டு அந்த உங்க விஜய் பிடிக்கும். செகண்ட் பாட்டு எனக்கு இது பிடிச்சிருக்கு. தேர்ட் அந்த ஃபர்ஸ்ட் வந்த பாட்டு. சோ எல்லாமே அப்படியே எனர்ஜெட்டிக்கா இருக்கு. கேட்கும் போது அப்படியே ஓட்டு போட்டுறோம்டா அந்த மாதிரி தான் இருக்கு. அதுல இருந்து உங்க விஜய் இதுல நான் தனியாளு தான் அப்படின்னு ஒரு வரி வருது இல்லையா? சூப்பரா இருக்கு பாட்டுங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் மறக்காம எல்லாரும் போய் ஓட்ட போட்டுருங்க. ஓட் போடுங்க. மாற்றம் வேணும்னா யார பிடிச்சிருக்கோ நாங்க சொல்லக்கூடாது. ஏன்னா அது அவங்களோட உரிமை. சோ அதனால நீங்க போய் யாரு உங்களுக்கு சிறந்தவர் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க போய் ஓட்ட போட்டு தலையெழுத்தையும் மாத்துங்க, உங்க தலைவனையும் மாத்துங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல பெல் சிம்பல் இருக்கும், அதை மறக்காம தட்டிடுங்க. இது உங்க பச்சை புள்ளைங்க.